ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. வர பிப்ரவரி மாதம் 2024 ஃபஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சார்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏஏஓ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கான எக்ஸாம் வந்து நடக்க இருக்குது. இந்த சமயம் இந்த நியூஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சமயம் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இப்போ லாஸ்ட்டாக நடந்த அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கான கொஷின் பேப்பருக்கு நீங்கள் ஆன்சர் கீ வீடியோ வந்து போடுங்க, அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ. 2 பார்ட்டாக போடலான்னு இருக்கேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜென்ரல் தமிழ் வந்து ஃபுல்லாக 100 கொஷின்ஸ் பார்த்துருவோம். அடுத்து வந்து ஜிஎஸ்க்கு வந்து நான் தனி வீடியோவாக போடுறேன். சரிங்களா? அவர் சொன்ன மாதிரியே இதுலேருந்து கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த 200 கொஷின்லேருந்து கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வேறு எக்ஸாமுக்கு படிக்கிற ஆளாக இருந்தாலுமே இதில் வர இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். குரூப் 4 மற்ற எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். மொதல் கொஷின் பாருங்கள். சொற்களை படுத்தி எழுதணும், அதான் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியும். இதை நீங்கள் கரெக்டாக இது பண்ணிங்கன்னா, ஆர்டர் பண்ணிங்கன்னா, பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாதுங்கிறது தான் சரியான பதில். சரிங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்யணும். நமக்கு ஏற்கனவே நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம், இலக்கண வீடியோஸ். அகர வரிசையில் முதல்ல நம்ம உயிரெழுத்துக்கள் இருக்கான்னு பார்க்கணும் முதல்ல ஆரம்பிக்கிறதுல. அப்படி இருந்தால் அதான் ஃபஸ்ட்டு வரும். ஆனால் இது எல்லாமே வந்து காணா வரிசையில் தான் வருது. அப்போ காணா வரிசையில் முதல்ல எது வரும்னா கக்கா, கிக்கி, குக்கு, கெக்கே அந்த இதில் தான் வரும். அப்போ குடும்பை அதுதான் வந்து முதல்ல வரும். அப்புறம் வந்து கூலம், அப்புறம் வந்து கொம்பை, அப்புறம் வந்து கோட்டான். இதுதான் வந்து சரியான அகரவரிசை. அடுத்து வந்து பெயர் சொல்ல வந்து அதில் இதுவும் அதே மாதிரி தான். இதையும் அகரவரிசை சொல்லியிருக்காங்க. இதுலேயும் பாருங்கள் 5 வார்த்தைங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் உயிரெழுத்தில் எதுவுமே இல்லை. ஆனால் வேறு வரிசையில் இருக்குது. முதல்ல வந்து காணா வரிசையில் எது இருக்கான்னு பாருங்கள். கக்கா, கிகியில் அதில் வந்து கீ இருக்குது. காணா வரிசையில் கிளி தான் இப்போ முதல்ல வரும். அப்புறம் ஞா, சா அப்படின்னு போய்கிட்டே இருக்கணும். அடுத்து வந்து தையல் வருது. அப்புறம் பூனை, இறுதியாக தான் வந்து மனிதன், அப்புறம் வந்து மா அப்படின்னு வரும். அப்புறம் மான் இந்த வரிசையில் வருது. அப்போ கிளி, தையல், பூனை, மனிதன், மான் அதுதான் வந்து சரியான இது. உங்களுக்கு இலக்கணம் ஒரு வேளை புரியணும்னா இலக்கண பிளேலிஸ்ட் நான் கீழே தரேன், அதை ஓப்பன் பண்ணி இலக்கண வீடியோஸும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து இரு பொருள் தரக்கூடிய வார்த்தை. மறை அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். உலக பொதுமறை, தமிழ் மறைன்னு சொல்லுவோம். அது வந்து வேதங்கள் சார்ந்து வரும். இன்னொரு மறைக்கான இன்னொரு பொருள் மறைத்தல். அது 2 தான் வந்து சரியான பதில். அடுத்து வந்து இருபொருள் தருக. அடுத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. பிடிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிடித்தலையும் குறிக்கும். தொழிலாக வந்து பார்த்திங்கன்னா பிடித்தல்னு குறிக்கும். பெண் யானைங்கிற பொருளும் அதுக்கு ஒன்று இருக்குது. சரிங்களா? வேலம்னாலும் யானையை குறிக்கும். அடுத்து வந்து பாருங்கள், இருபொருள் கொண்ட ஒரு சொல்ல இது சொன்னாங்க. உழவர்கள் நாற்று நட வயலுக்கு செல்வர். அதுதான் வரும். ஏன்னா நடத்தல்னு வராது, நடுதல்னு வராது. நட வயலுக்கு செல்வர். குழந்தைகள் பொதுவாக நட என்போம் அப்படின்னு வந்து ரெண்டுக்குமே நடங்கிற வார்த்தை தான் சரியான பதில். அடுத்து இருபொருள் கொண்ட ஒரு சொல் தான் கொடுத்துருக்காங்க. நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு. இது நமக்கு தெரியும். அது வந்து வழக்கு இது பண்ணுறது. அடுத்து வந்து நீச்சந்தண்ணி குடிப்பது உடலுக்கு நல்லதுங்கிறது அது வந்து ஒரு பேச்சு வழக்கு. அப்போ வழக்குங்கிறது தான் சரியான பதில். அடுத்து வந்து பாருங்கள், குழந்தைகள் தினம் யாருடைய பிறந்தநாளை குழந்தைகள் தினமாக நம்ம கொண்டாடுறோம்னா ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்தநாளை குழந்தைகள் தினமாக கொண்டாடுறோம். காமராஜர் ஐயா அவர்களுடைய பிறந்தநாளை கல்வி வளர்ச்சி தினமாக கொண்டாடுறோம். விவேகானந்தர் அவர்களுடைய பிறந்தநாளை இளைஞர்கள் தினமாக நம்ம கொண்டாடுறோம். அப்துல் கலாம் ஐயா பிறந்தநாளை வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் தினமாக வந்து நம்ம கொண்டாடுறோம். இப்படி ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொன்று இருக்குது. அடுத்து வந்து பாருங்கள், கரு இதில் வந்து எதில் இருக்குது அப்படிங்கிறத எந்த கோடிட்டடத்துக்கு சரியானதாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது அப்படியே நீங்கள் சொல்லி பார்த்தாலே ஈஸியாக ஆன்சர் தெரிஞ்சிடும். அந்த ஒவ்வொரு டேஷுக்கும் கருங்கிற வார்த்தையை வச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும். குரலில் இருந்து பேசு எனில் விரலில் இருப்பது கரு. இது வந்து ரைமிங்காக இல்லை. அடுத்து வந்து கல் சிலை ஆகுமெனில் நெல் ஆகும் கரு வராது. நூலின் பயன் படித்தல் எனில் கல்வியின் பயல் கரு, அதுவும் வராது. விதைக்கு தேவை எரு எனில் கதைக்கு தேவை கரு. இதுதான் வந்து சரியானதாக இருக்கும். அப்புறம் வந்து இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த கொஷின் அடிக்கடி கேட்பாங்க. கடைசங்க காலத்தில் எழுதப்படும் தமிழ் எழுத்துக்கள் கண் எழுத்துக்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், காணா ஷார்ட்கட் வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு இந்த கொஷின் ரொம்பவே ஈஸி தான். தமிழ் நம்ம ஏற்கனவே 6ஆம் வகுப்புலேருந்து 12 வரைக்கும் ஒரு இயலாக போயிருந்தோம். அப்படி போகையில் இதெல்லாம் ரொம்பவே ஈஸியாக நம்ம பார்த்துட்டு போனோம். அடுத்து வந்து உபசரித்தல். இதற்கு இணையான பொருள் வந்து விருந்தோம்பல் தான் சரியான ஒன்று. வீட்டுக்கு வந்து விருந்தினர்களை உபசரித்தல்ங்கிறது அவங்கள வரவேற்கிறது தான். அடுத்து வந்து பிறமொழி சொல்லுக்கான தமிழ் சொல்லை வந்து கண்டறிய சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து சரியானது உஷார். நம்ம சொல்லுவோம் ஜாக்கிரதையாக இருப்போம். ஜாக்கிரதைங்கிறது எதை குறிக்கணும்? ஒரு விழிப்புணர்வாக இருப்போம். அப்போ உஷார்னா விழிப்பு தான் சரியானது. அடுத்து வந்து வரிசைப்படுத்தி எழுதணும். அதே சொற்கள் மாதிரி இருக்கும், அது இது பண்ணணும். பறவைகள் இடம்பெயர்தல் எனப்படுவது வலசை போதல். இதை சரியாக எழுதுனா
பறவைகள் இடம்பெயர்தல் வலசை போதல் எனப்படும் அப்படிங்கிறதா வரும். எனப்படும்ங்கிறது இறுதியில் வரும். அடுத்து அதே மாதிரி பிற மொழி சொல்ல கொடுத்து சரியான இணை கேட்டிருக்காங்க. ஐதீகம், ஐதீகம்னா இது வந்து ஒரு வழக்கம்னு சொல்லுவாங்க, பழக்க வழக்கம்பாங்க. அது வந்து உலக வழக்கு அப்படிங்கிறது தான் சரியான ஒரு இது. அடுத்து வந்து சரியான இணை கேட்டிருக்காங்க. ஆர்னமெண்ட்ஸ் அப்படின்னா வந்து அணிகலன், ஆனால் அவங்க விழிப்புணர்வு கொடுத்துருக்காங்க, தப்பு. அவேர்னஸ்னால் தான் விழிப்புணர்வு. பஞ்சக்ஷன் அது வந்து நிறுத்தல் குறி. டிரான்ஸ்லேஷன்னா மொழிபெயர்ப்பு மட்டும்தான் சரியான இணை. அடுத்து வந்து அறுவல் சார்ந்த சொற்களை வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது கரெக்டான இது பண்டம் பாண்டம்னு இருக்குது. கலப்படம் காலப்படம் அப்படின்னு இருக்குது. ஆனால் நுகர்வோருங்கிறது தான் சரியான இது. கடற்பயணம் கடல் பயணம்னு இருக்குது. ஆனால் நுகர்வோர் தான் இதுக்கு வந்து சரியான ஒரு அலுவல் வார்த்தை. நூகர்வோர்னு வராது. அடுத்து வந்து ஒளிமரபு கொடுத்துருக்காங்க. புலி என்ன செய்யும்? நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பார்த்துருக்கோம், ரொம்ப பார்த்துருக்கோம். புலிங்கிறது உருமும், சிங்கம் வந்து முழங்கும், கர்ஜனைக்கும்னு கூட சொல்லுவாங்க. யானை தான் பிளிரும், அது மாதிரி இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆடு வந்து கத்தும், சரிங்களா? உருமும் ஏற்கனவே பார்த்தோம், அதே மாதிரி தான், அதே தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அடுத்து வந்து பாருங்கள், சரியான இணை இது. நான் கோவிலுக்கு செல்வேன் அப்படின்னு எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து இறந்த காலம் கொடுத்துருக்காங்க. அது வந்து எதிர்காலத்தில் வரும். மேடை மீது ஏறினான், அது வந்து நிகழ்காலம். அது எல்லாமே மாறி மாறி. ஆனால் வள்ளி புத்தகம் கேட்டால் அப்படிங்கிறது இறந்த காலங்கிறது தான் சரி. அடுத்து வந்து சரியான வார்த்தையை வந்து அந்த இணையில் இது பண்ணணும். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். டேஷ் மரங்கள் மலைக்கு அடிப்படைனா ஏனெனில் மரங்கள் தான் வந்து மலைக்கு அடிப்படை. ஏனெனில் அது அப்படிங்க சொல்லி பார்த்தாலே தெரியும். ஜென்ரல் தமிழ் ரொம்பவே ஈஸியாக தான் கொஷின்ஸ் இருக்குது. அப்புறம் குடிநீரில் மாற்றத்தை வச்சு அதோடைய பொருள் சொல்லியிருக்காங்க. வாலி இந்த முதல்ல இருக்க வழி வந்து பார்த்திங்கன்னா வளிமண்டலம் அந்த இது குறிக்கும். அந்த வழி காற்றை குறிக்கும், சரிங்களா? வாலிங்கிறது நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பாத்திரம். அடுத்து சொற்களுக்கு வந்து புதிய சொற்களை உருவாக்குதல். கோல் மீன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இல்லை, வெளி மீன்னு இல்லை, ஆனால் விண்மீன்கிற ஒரு வார்த்தை இருக்குது. விண்ணுங்கிற ஒரு இதுக்கும் மீனுங்கிறதுக்கும் பொருள் தனித்தனியாகவே இருக்குது. அப்போ விண்மீன் தான் சரியான ஒன்று. எழுதுகண் அதெல்லாம் இல்லை. காலையில் சேவல் என்ன செய்யும்னா கூவும். கோழி வந்து கொக்கரிக்கும், சரிங்களா? அதனால் சேவல் தான் கூவும். அடுத்து வந்து எழுத்து வழக்கத்தை சரியாக எழுதணும்னு இருக்காங்க. எண்ணெய்க்கு நமக்கே தெரியும். எண்ணெய் தேய்த்து குளித்தேன், தேய்ச்சி குளிச்சேன்னு சொல்ல மாட்டாங்க, தேய்த்து குளித்தேன், அதுதான் வந்து சரியான ஒரு இது. அடுத்து வந்து பாருங்கள், இது இந்த கொஷின் நான் அடிக்கடி ரிப்பீட் ஆகிற ஒரு கொஷின்னா இதுதான். சரியான வழக்கு தொடரில் எழுதணும். வலப்பக்க சுவரில் எழுதாதே, அதுதான் வந்து சரியானது. சுவற்றில்னு சில பேர் எழுதிடுவீங்க, வலப்பக்க சுவரில் எழுதாதே தான் சரியான ஒன்று. அடுத்து வந்து இதுவுமே அதே மாதிரி தான். பாவக்காய் வற்றல் வாங்கி வந்தேன் அப்படின்னு தான் சொல்லணும். பாவக்கான்னு சொல்லிடுவாங்க, பாவற்காய். வத்தல்னு சொல்லக்கூடாது, வற்றல் வாங்கி வந்தேன், அதுதான் சரியான ஒன்று. அடுத்து நிறுத்தல் குறியீடு சரியாக எழுத சொல்லியிருக்காங்க. தமிழின் இனிமைதான் என்னேங்கிறது அது வந்து ஒரு ஆச்சரியத்தோடு நம்ம சொல்கிறது. அப்படி நிறுத்தல் குறியீடு தான் அங்கே சரியான ஒன்று. அதே மாதிரி அடுத்த கொஷின், உனக்கு பாவு உடனுமா வேண்டாமா என்றான் ரகு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. பாவுங்கிறது ஒரு 2 கொஷின். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்மா போட்டு அடுத்து கேள்விக்குறி, அவன் கேள்விக்குறி தான் கேட்குறாப்புல. அப்போ என்றேன் ரகுங்கிறது தான் சரியான ஒன்று. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண், இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான். அந்த ஒரு வந்து இது ஒரு பழமொழி, மருந்தே ஆயினும் விருந்தே உண் என்று ஔவையார் பாடியுள்ளார். அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது தான் இதுக்கு சரியான ஒன்று. அடுத்து வந்து பாடலை பாடியது கமலாவா விமலாவா 2 பேர்னு சந்தேகத்தில் கேட்குறது ஐய வினா, சரிங்களா? குழல் வினா கோடை வினா எல்லாம் நம்ம இலக்கணத்தில் பார்த்துருக்கோம். குழல் வினா நம்ம ஒரு பொருளை வாங்குறதுக்கு கேட்குறது. ஏவல் வினா செய்ய சொல்லி கேட்குறது. அறியா வினா ஒரு விஷயத்தை தெரியாமல் நம்ம கேட்குறது. அடுத்து உணர்ந்தபடி கூறுவது உள்ளத்தே கவிதை, இதை சரியாக எழுதணும். உள்ளதை உணர்ந்தபடி கூறுவது கவிதை. அடுத்து கடைக்கு சென்று சிலப்பதிகாரம் புத்தகம் இருக்கிறதா என்று கடைக்காரரிடம் கேட்பது. நம்ம ஒரு பொருளை வாங்கிறதுக்காக கேட்டால் அது வந்து குழல் வினா, கொடுக்கறதுக்கு கேட்டால் தான் குடை வினா. அடுத்து வந்து மருவு ஒரு ஷார்ட் ஃபார்மில் எழுதணும். கும்பகோணம் அது வந்து குடந்தைங்கிறது தான் சரி. நாகப்பட்டினம் தான் நாகை, இதில் வந்து நாகர்கோவில் கொடுத்துருக்காங்க, தப்பு. புதுக்கோட்டை வந்து புதுகை, ஆனால் இவங்க புதுவைன்னு கொடுத்துருக்காங்க. புதுச்சேரி தான் புதுவை, சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு மட்டும்தான் சரி. அடுத்து பிற மொழியில் சொற்களை மாற்றி எழுதணும்னு இருக்காங்க. என் முதல் சிக்கல் அன்று என் முன் நின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. பிரச்சனைங்கிறது கிடையாது, சிக்கல் தான் தமிழில் ஒன்று, ப்ராப்ளம்ங்கிறது ஆங்கில சொல். வலுவு சொற்களை நிறுவனம். சுப்பையாவின் புன்செய் அதுதான் வந்து சொல்லணும். புன்செய் சாலையோரத்தில் இருந்தன, அதுதான் வந்து சரியான ஒன்று.
அடுத்து பொருந்தாத சொல் கேண்மைங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம், நட்பு, உறவு, தோழமை குறிக்கும். பிரிவுங்கிறது தான் அதுக்கு பொருந்தாத சொல். அடுத்து வந்து சுரதா இயற்றிய நூல்களில் இல்லாதது தமிழ் சிட்டு தான். அது வந்து பெருஞ்சித்திரன் அவர்கள் இயற்றியது. அமுதம் தேனும் துறைமுகம் தேன்மலையெல்லாம் நிறைய விருதுகள் பெற்றுச்சு. அது சுரதா இயற்றிய நூல். அடுத்து ஓரினம் சார்ந்து பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்கணும். முத்து, பவளம், சங்கு, கிளிஞ்சல் அதெல்லாம் ஒற்றுமையாக இருக்குது. அதே மாதிரி ஐந்திணை, குறிஞ்சி முல்லை அது கொடுத்துருக்காங்க. நிற்பன, ஊர்வன, பரப்பன, நடப்பன கொடுத்துருக்காங்க. ஆனால் நிலம், காற்று, வானம், மலைன்னு கொடுத்துருக்காங்க. மலை வந்து பொருந்தாதது. சரிங்களா? அப்போ டி தான் வந்து ஆன்சர். ஒருமை இதனுடைய எதிர்ச்சொல் ரொம்ப ஈஸி தான், பன்மை. அடுத்து வந்து பசியின்றி, இதை பிரித்து எழுதுனா கிடைப்பது பசி கூட்டல் இன்றி அப்படின்னு தான் நம்ம போடணும். அடுத்து வந்து உள்ளது எல்லாம், உள்ளது கூட்டல் எல்லாம்னா உள்ளுவதெல்லாம், மன்னிக்கணும், உள்ளுவது கூட்டல் எல்லாம், அதை வந்து உள்ளுவதெல்லாம் அப்படின்னு எழுதணும். அடுத்து வான் கூட்டல் ஒளி, வானொலி. அடுத்து வந்து டெய்ரி ஃபார்ம், இது வந்து பால் பண்ணை. ஆங்கில சொல்லுக்கு இதான கொடுத்துருக்காங்க. டெய்லி ஃபார்ம்னாலே நமக்கு தெரியும், பால் பண்ணை. அடுத்து வந்து கிட்டிங், இது வந்து பின்னுதல். அடுத்து வந்து தவறான கூற்றை விட்டுட்டு சரியான கூற்றை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சிற்பக்கலை வடிவமைப்பதில் 5 வகைப்படும் இருக்காங்க. 4 வகை தான் வரும். மாமல்லபுரம் சிற்பங்கள் 3 தலைமுறையாக உருவாக்கப்பட்டதுனாங்க தப்பு. ஆனால் பஞ்சபாண்டவர் ரதம் 1ஆம் நரசிம்மவர்ம காலத்தில் உருவாக்கப்பட்டதுங்கிறது சரி. அடுத்து வந்து தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினையிலேருந்து கொஷின் வருது. செயற்பாட்டு வினைக்கு எடுத்துக்காட்டு ஓவியம் குமரனால் வரையப்பட்டது அப்படிங்கிறது தான் சரியான பதில். அடுத்து கவிதா நேற்று வந்தால், இது வந்து தன்வினை. அடுத்து செயற்பாட்டு வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. உரை, அது ஏற்கனவே இப்போ தான் பார்த்தோம், லாஸ்ட் கொஷின் கூட பார்த்தோம். உரை அமுதாவால் படிக்கப்பட்டது, அது யாருன்னு கோட் பண்ணி சொல்கிற மாதிரி இருந்தால் அது செயற்பாட்டு வினை. அடுத்து வந்து பிறவினை, செல்வி நேற்று வருவித்தால், இது வந்து இது பண்ணணும், இதுதான் பிறவினை தான். அடுத்து விரிவினை, கல்வி சிறப்பை டேஷ் மாணவன்னா உணர்ந்த மாணவன், கல்வியின் சிறப்பை உணர்ந்த மாணவன் சக மாணவர்களுக்கு உணர்த்தி சென்றான் அப்படின்னு அவர் உணர்ந்தார், அடுத்த ஆளுக்கு உணர்த்தி சொன்னார். அடுத்து கண்ணன் வளைத்த நிலையில் பானைகள் வணைந்தான், இதுதான் சரியான பதில். அடுத்து அப்படியே ஈஸியாக தான் இருக்குது. எல்லாமே வந்து சொற்களை ஒழுங்குபடுத்துறதும் இது தான் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு ரீடு பண்ணாலே தெரிஞ்சிடும் அதில் எது சரியாக இருக்குன்னு. அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலையை கூறுவது அகத்திணை. அடுத்து வந்து காஸ்மிக் ரே அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா விண்வெளி கதிர்களை குறிக்கும். அப்போ அல்ட்ராசானிக்கு, இன்ஃப்ராரெட்டு தான் மற்றதெல்லாம் வரும். காஸ்மிக் ரேங்கிறது விண்வெளி கதிர்களை குறிக்கும். டெர்மினாலஜிங்கிறது கலைச்சொல். இமெயிலுங்கிறது இதெல்லாம் ஆங்கில சொல் நம்ம பார்த்துருக்கோம், மின்னஞ்சலை குறிக்கும். செலியன் வந்தான், வருவது இதெல்லாம் ஆடு மாடு மாதிரி கிடையாது, வந்தது வருகின்றதெல்லாம் வராது. செலியன் வந்தான்ங்கிறது தான் சரியான பதில். அடுத்த கொஷின் பாருங்க. சென்னை என்ற ஊர் கிடையாது, சென்னை என்னும் ஊர். நிறைய வார்த்தைங்க நம்ம மாற்றணும், நம்ம இலக்கண வகுப்பில் பார்த்துருக்கோம். சென்னை என்னும் ஊர். அடுத்து வந்து தொல்காப்பியம் கடல் பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று கூறுகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். முன்னீர் வழக்கம்னு தொல்காப்பியம் வந்து கடல் பயணத்தை குறிக்கிறது. அடுத்து ஆற போடுதல்னால் வெயிட் பண்ணுறது, தாமதித்தல், அதை வந்து காக்க வைக்கிறதுங்கிற மாதிரி. ஆற போடுதல்னா தாமதித்தல் அப்படின்னு வந்து சொல்கிறது. அறுக்க போட்டதை ஆற போடுங்கிற மாதிரி தான். அடுத்து வந்து சரியான இணை இது பண்ண கரை அப்படின்னா அழுக்கு அப்படிங்கிறது தான் சரியான இணையாக இதில் இருக்குது. அடுத்து வந்து விருந்தே புதுமை என்ற தொல்காப்பியர் கூறுகிறார். அப்போ இதை எப்படி வினாவாக மாற்றோம்னா விருந்தே புதுமை என்று கூறியவர் யார் அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று. அடுத்து வந்து மாணவர்கள் ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் என்ன, அதாவது ஒரு விஷயம் தெரியாமல் தான் மாணவர்கள் ஆசிரியர்கிட்ட கேட்பாங்க, தெரிஞ்சுக்கிட்டே கேட்க மாட்டாங்க. அப்போ வந்து இது வந்து அரியா வினா அப்படின்னு வந்து சொல்லலாம். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார் அப்படின்னா இதை எப்படி மாற்றி எழுதலாம்னா சிலப்பதிகாரத்தை இயற்றியது யார் அப்படின்னு சிம்பிளாக மாற்றிடலாம். இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அடுத்து வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் தற்காலத்தின் பார்த்திங்கன்னா தற்காலத்தின் ஐன்ஸ்டைன் என்று புகழப்பட்டார். அப்போ தற்காலத்தின் ஐன்ஸ்டைன் என்று புகழப்பட்டவர் யாருன்னு நம்ம மாற்றிடலாம். அடுத்து பொருந்தாத சொல் பொக்கிஷம் அப்படிங்கிறது செல்வம், சாஸ்திங்கிறது மிகுதி, விஸ்தாரம்ங்கிறது பெரும் பரப்பு. ஆனால் சிங்காரம்ங்கிறது விகாரம்னு கொடுத்துருக்காங்க. சிங்காரம்ங்கிறது விகாரம் கிடையாது, அது வந்து அழகு அந்த மாதிரி சொல்லலாம், இல்லை ஒரு ஒப்பனைன்னு சொல்லலாம். ஸோ இது தப்பு.
அடுத்து வந்து பசுமரத்து ஆணி போல, இது வந்து எளிதில் மனதில் பதியும், அதுதான் வந்து சொல்லுவாங்க. அடுத்து வந்து மடை திறந்து வெள்ளம் போடலாம், தடையின்றி மிகுதியாய், அதிகமாக வரும். ஒரு மடையை திறந்து விட்டால் தண்ணி எப்படி வரும் அந்த மாதிரி. மொழியின் முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்துனா ஏ, அதாவது ஏன்னு கேட்போம். அவனோ, அவனே, இவனே அப்படின்னு கேட்குற மாதிரி வினாக்கள்லாம் வரும். ஸோ ஏங்கிற வார்த்தை தான் முதல்லையும் இறுதியிலையும் வரும். வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று தம்பி அக்காவிடம் கேட்குறது வந்து ஏவல் வினா. ஒரு பொருள் இல்லை, போய் வாங்கிட்டு வரியான்னு கேட்குறது ஏவல் வினா. பருப்பு உள்ளதான்னு வணிகரிடம் கேட்குறது எதுக்கு கேட்போம்? வாங்குறதுக்கு, அப்போ குழல் வினா. இதே நம்ம கொடுக்கறதுக்கு கேட்டால் தான் கொடை வினா. அடுத்து பொருத்தமான காலம் இது பண்ண சொல்லியிருக்காங்க. நடங்கிற சொல்ல வந்து இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அப்போ ரொம்ப சிம்பிள், நடந்தால், நடக்கிறாள், நடப்பாள் அப்படின்னு ஈஸியாக போட்டு போயிடலாம். ரொம்ப ஈஸியான கொஷின் இதெல்லாம். நிறுத்தல் குறி அறிந்து சரியாக இது பண்ணும். ஐயா அப்படின்னு நம்ம கூப்பிட்றோம், அப்போ அதை தனியாக ஒரு அங்கே கீழே ஒரு கமா போட்டுட்டு என் பெயர், அது வந்து இதில் வந்து நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது என்னென்னா மதிக்கயல் அப்படின்னு பேரவே நம்ம நினச்சிக்குவோம். அப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா மதிக்கயல்னு கீழே கொடுத்துருக்காங்க. ஆனால் அது ரெண்டுக்கும் ஆச்சரிய குறி கொடுத்த வாசிக்கு நம்ம அது இல்லை, மதி புள்ளி வச்சுட்டு மா தி கயல் அப்படிங்கிறத நீங்கள் போட்டுருங்க. அடுத்து நிறுத்தல் குறி. இதுதான் தமிழின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடமாகிய மாமல்லபுரம். அப்படியே கண்டினியூவாக எழுதிட வேண்டியதான் ஒரு சென்டென்ஸாக. அடுத்து சரியான தொடரை இது பண்ண சொல்லியிருக்காங்க. பாடம் படித்தான், ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், பாடம் படித்து முடித்தான், எதிர்காலம்னு இருக்காங்க, அது வந்து இறந்த காலம். பாடம் படித்தான் இறந்த காலம் கரெக்டு. பாடம் படிக்கிறான்ங்கிறது நிகழ்காலம், ஆனால் மற்றது எல்லாமே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க, அது மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்து சரியான சொல்லை அறிக. இதில் வந்து பார்த்திங்கன்னா பூளை, அது வந்து துளை அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான பதில். அடுத்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆசிரியரும் நூலும் நூலாசிரியரும், இதில் பரிபாடல் மட்டும் சங்க எட்டுத்தொகை நூல்கள் சங்க இலக்கியங்கள்லேருந்து வருது, மற்றதெல்லாம் இப்போ இருக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் ஈஸியாக நீங்கள் வந்து டிக்கு வந்து கிராந்தையாரை சொல்லிடலாம். ஸோ டியில் 2 வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. சிலம்பு செல்வர் நமக்கு தெரியும், சிவஞானம் அவர்கள். ஏர் புதிதா, அது வந்து கோபாலன், ராஜன் கோபாலன் அவர்கள் நமக்கு தெரியும். இந்த தொடுத்தல், இது வந்து உமா மகேஸ்வரி அவர்கள். அப்போ சி தான் ஆன்சர். அடுத்து வந்து பொருந்தாத இது கேட்டிருக்காங்க. நெடில் தொடர் குற்றியலுகரம் சொல்லியிருக்காங்க. அங்கே பாருங்கள், அப்படின்னா வந்து நெடில்னால் இழுத்து சொல்லணும், 2 மாதிரி அளவில் சொல்லணும். பாக்கு, ஆனால் வெறும் 10 உப்புன்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. வன் தொடர் நமக்கு தெரியும், வல்லினத்தில் வர ககா கிக்கி, அதுலேயும் இது தப்பாக இருக்குது. ஆனால் உயிர் தொடரில் எல்லாம் உயிரெழுத்து அந்த இதில் வந்து வரணும். உயிர் தொடர் குற்றியலுகரத்தில் குசுறு துபுரில் அந்த இது உங்களுக்கே தெரியும், அழகு, அரசு, மரபுன்னு வருது. ஸோ இது ஓகே. மென் தொடர் குற்றியலுகரம் தப்பாக இருக்குது. அடுத்த கொஷின் நம்ம ஏற்கனவே இது பார்த்துருந்தோம். ஓர், ஒரு, இது ரெண்டுக்கும் ஓருங்கிறதுக்கு பின்னாடி என்ன வரணும்? உயிரெழுத்து தான் வரணும். இரவு அந்த மாதிரி எழுத்து வந்து ஈ, அது வந்து உயிரெழுத்தில் வரணும். இந்த ஒருங்கிறதுக்கு பின்னாடி உயிர்மை எழுத்து அந்த மாதிரி வரலாம். அப்போ ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்து ஒரு நாள் அப்படின்னுங்கிறது தான் சரியான பதில். அடுத்து பிழை தொடர்ந்து இது பண்ணணும். வீட்டின் எதிரே உரல் இருந்தது, உடல் வந்து கிடந்ததுன்னு சொல்லலாம், அல்லது அப்படி தான் சொல்லணும். இருந்தனா அது வந்து ஒரு பறவையோ மரமோ, இதுக்கு உயிருள்ள பொருளோ கிடையாது. உடல் வந்து ஒரு உயிரற்ற பொருள், அதனால் இருந்ததுங்கிறது தவறாக வரும். அடுத்து வந்து இந்த பெரியவரின் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என ஆவல் உண்டாகிறதுன்னு காந்தியடிகளிடம் வந்து காந்தியடிகளை குறிப்பிட்டு பெரியவர்னு குறிப்பிட்டது யாருன்னா, காந்தியடிகள் யாரை குறிப்பிட்டார்னா உவே சாமிநாதன் அவர்கள், உவேஸ் அவர்களை தான் அவர் அப்படி குறிப்பிட்டார். செம்மல் என்பது பொருள். பூக்களில் வந்து நிறைய நிலைகள் இருக்குது. அது பிஞ்சிலேருந்து அரும்பு, முட்டு, மலர், மூசு அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதில் இந்த செம்மல்ங்கிறது பூ வாடிய நிலை இறுதியாக. அடுத்து குகை ஓவியங்கள் வண்ணம் தீட்டப்பட்ட பொருட்களில் ஒன்று முதல்ல எதுனா மண் துகள்கள், அது வந்து அதில் ஒன்று. கரில்கோல் அதெல்லாம் கிடையாது, எண்ணெய் வண்ணம்லாம் கிடையாது. அடுத்து வேர்ச்சொல் இது பண்ணணும். வேர்ச்சொல் ரொம்ப ஈஸி. நட, அது வந்து ஒரு கட்டளையிடுற மாதிரி இருக்கும். நடனா நடத்தல், அதுதான் வந்து அதோடைய வேர்ச்சொல். அது நடங்கிற வேர்ச்சொல்லுக்கு தொழில் பெயர் வந்து நடத்தல், ஈஸியாக எழுதிடலாம். ஆனால் வினைமுற்று நடக்கு, நடந்தான். அதே மாதிரி தொழில் பெயர் காண்னா காணல், அதுதான் வந்து வரும். காணுதல், காணல் தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான தொழில் பெயர். அடுத்து வந்து படித்தான், இதோட வேர் சொல் ஆர்டர் போடுற மாதிரி படி அப்படின்னு இருக்கும். இலைக்கு வேறு பெயர், இதில் இலைக்கு வேறு பெயர் தலை. அடுத்து ஒரு பொருள் பல சொல் வந்து கேட்டிருக்காங்க. சொல்லுங்கிறதுக்கே கேட்டிருக்காங்க. பகுப்பதம், பகாப்பதம் அது வராது. பதம்னு வரும், மொழின்னு ஒரு பொருள் இருக்குது. கிளவினே ஒரு பொருள் இருக்குது, ஆனால் இந்த கிளவி வந்து வராது. ஸோ பதம், மொழி தான் சரியான பதில். ஒளி மற்றும் பொருள் வேறுபாட்டை அறிந்து சரியான இது சொல்லியிருக்காங்க. பறவைகளிடம் இருப்பது இறகு, இந்த ராணா தான் வரும், மற்ற ராணா அந்த இது வராது. இந்த ராணா தான் சரியான இறகு.
அடுத்து வந்து ஒலி மற்றும் பொருள் வேறுபாட்டினை சரியாக இது பண்ணும். உள்ளம் வாசனை முதல்ல இருக்க மனம் பாருங்கள், 2 சுழி இது வந்து மனம் வந்து உள்ளத்தை குறிக்கும். அடுத்து உள்ள மனம் வந்து பார்த்திங்கன்னா வாசனை ஸ்மெல்லை குறிக்கும். அடுத்து வந்து அதே தான், தவறான ஒன்றை இது பண்ணுறேன். மன்னரிடம் இருப்பது வாள். இந்த வாள் வந்து மாடு உயிரினத்துக்கு இருக்கிற வாள், அந்த இது குறிக்கும். அதுதான் தப்பாக இருக்குது. குரங்கிடம் இருப்பது வாள் சரியாக இருக்குது. மன்னரிடம் இருப்பது வாள்னு 3வதாக இருக்கிறது சரியாக இருக்குது. 2வது இருக்கிறது தப்பாக இருக்குது. அடுத்த மேலே பாருங்கள், பறவையிடம் இருப்பது இறகுன்னு சரியாக கொடுத்துருக்காங்க போன கொஷினுக்கான ஆன்சரை. இப்படி தான் தவறான இணையை கண்டறிக்க சொல்லியிருக்காங்க. புல்னா புட்கள்னு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தப்பு. இப்போ சொல்னா சொற்கள் அப்படின்னு இருக்குது, படம்னா படங்கள். ஆனால் புல்லுனா புற்கள்னு நம்ம சொல்ல மாட்டோம். இந்த இருவரும் புட்கள்னு சொல்ல மாட்டோம். அடுத்து வந்து பிறையற்ற தொடரை கண்டறிக்க சொல்லியிருக்காங்க. அவை பறந்து சென்றன, அதுதான். அவை பறந்து சென்றதுன்னு சொல்ல மாட்டோம். நிறையா இருக்குன்னா அவை, அது வந்து பறவைகள்னு இருக்குன்னா பறந்து சென்றன, அதுதான் வந்து சரியாக இருக்கும். ஒருமைப்பன்மை, உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையவைகளாக இருந்தன, அதுதான் வந்து சரியான ஒன்று. அடுத்து வந்து கலைச்சொற்களை வச்சு இது சொல்லிட்டுருக்காங்க. வௌவல் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே ஈஸியாக தெரியும், உயிரெழுத்து. கான்ஸ்டன்ட் வந்து மெய்யெழுத்து. ஸோ அதுலேயே நீங்கள் ஃபஸ்ட் ஆன்சர் சொல்லலாம். கான்வர்சேஷன் உரையாடல், டிஸ்கஷன் கலந்துரையாடல். அடுத்து வந்து இது ஒரு சென்டென்ஸ் கொடுத்து இதுலேருந்து 5 கொஷின் கேட்டுருக்காங்க. தமிழ்நாட்டின் தேசிய பறவை மரகத புறாவாக விளங்குகிறது. இந்த பறவை மலைக்காடுகளில் அடர்ந்த ஈரமான இடங்களில் தான் வந்து வாழுது. இதில் வந்து இறக்கைகள் வந்து மரகத பச்சை நிறத்தில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மரகத புறா வந்து பார்த்திங்கன்னா அதோட நிலத்தில் வந்து பறக்கிறத விட நிலத்தில் நடக்கிறதே அதிகமாக விரும்புது. விதைகள் பழங்கள்னு பல்வேறு வகையான தாவரங்களை விரும்பி உண்ணுமா. மரங்களில் கூடு கட்டி மரங்களில் தான் முட்டையிடும்னு சொல்லியிருக்காங்க. இதனோட முட்டை வந்து மஞ்சள் கலந்த வெண்ணிறத்தில் காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எளிதாக பழகக்கூடிய வகைகள் உள்ளது அப்படின்ட்டுருக்காங்க. தமிழ்நாட்டின் தேசிய பறவை மரகத புறா. தமிழ்நாட்டின் தேசிய பறவை வாழும் இடம்னா அது வந்து மலைக்காடுகளில் வாழும். இதன் முட்டை மஞ்சள் கலந்த வெண்ணிறம் அப்படின்ட்டுருக்காங்க. முட்டையின் இடும் இடம் வந்து மரங்களில் இடும். இதனோட இறக்கை வந்து மரகத பச்சை நிறத்தில் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஜென்ரல் தமிழுக்கான ஆன்சர் கீ. உங்களுக்கு ஜென்ரல் சயின்ஸுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான வீடியோ போடுறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போகிற ப்ளேலிஸ்ட்லாம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து பிப்ரவரி மந்த் வந்து இப்போ எப்படியும் ஃபஸ்ட் வீக்கில் எக்ஸாம் இருக்குது. உங்களுக்கு அந்த எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ வேணும், உடனே வேணும்னா நீங்கள் எக்ஸாம் முடித்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா கொஷின் பேப்பரை எனக்கு டெலகிராம் பண்ணுங்கள். உடனே நான் அதுக்கான ஆன்சர் கீ ரெடி பண்ணி நம்ம சேனலில் போடுறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஜென்ரல் தமிழுக்கு நம்மளதில் டெஸ்ட் பேட்ச் இருக்குது, அதோட லிங்க்கையும் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பை.